நான் கம்பெனியை ஆரம்பிச்சும் காட்டுவேன், அதுல ஜெயிச்சும் காட்டுவேன். அது உன் கனவுல மட்டும்தான் நடக்கும். கம்பெனி ஆரம்பிக்கிற நீ எங்க போனாலும் அதை கெடுத்து விட நாங்க வந்து நிப்பேன். இந்த ஜென்மத்துல ஒன்ன கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க விடவே மாட்டேன். பார்க்கலாமா? அதையும் பார்த்துடலாம்டா. பணம் நாளைக்கு வரும் தந்துடுறேன்னு சொன்னீங்க. நாங்க நாளைக்கு வந்தாலும் இதே பதில தானே நீங்க சொல்லுவீங்க. நேர்மையான மனுஷங்களை நம்பி கோடிக்கணக்கில் கூட பணம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. எல்லாம் பேச்சு மட்டும்தான், செயல கிடையாது. உங்களுக்கு எல்லாம் பணம் தானே முக்கியம். இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி ஒரு 10 பேரை ஏமாத்துனீங்கன்னா உங்க பொழப்பு பொடுத்துரும். ஜாக்கிரதை. ஏய், இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க வாங்க. உன்னை இத்தோட வெட்டுற மாட்டேன் மகா. நாம போற இடத்துக்குலாம் வந்து அஸ்வின் நம்மளோட முயற்சியெல்லாம் கெடுத்து விடுவானா? அவன்கிட்ட சவாலா பேசிட்டு அமைதியா திரும்பி வரதுல அர்த்தமே கிடையாது மகா. குனிய குனிய நம்ம தலையில அவன் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான். இனி அவன் நம்ம ரூட்லயே வராதபடி அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அப்படி ஏதாவது நம்ம பண்ணோம்னா அப்புறம் அவனுக்கும் நமக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? நம்மளுடைய 50 லட்சத்தை தரமாட்டேன்னு ஏமாத்தினான். கடைசியில என்னாச்சு? தன்னோட அப்பாவையே கத்தியால குத்தி கொலைகாரங்கிற பட்டத்தோட அவன் ஜெயிலுக்கு போய் வெளியில வர்றதுக்கு லாயருக்கு ஃபீஸாவே பல லட்சம் செலவு பண்ணிருக்கான். இந்த மாதிரி எத்தனை முயற்சிகளை அவனால கெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளை பத்தி மட்டும் யோசிப்போம். பைனான்சியர் பணம் தரேன்னு சொன்னான். நமக்கு இருந்த ஒரே ஹோப் அதான். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு.